நாகராஜ், இப்போ மகாராஷ்டிரா உதாரணத்தை சொல்லி தமிழ்நாட்டை எப்படி நீங்க வஞ்சிக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இல்ல சார், இல்ல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, புதிய கட்சிகளை நாங்க கூப்பிடுறது எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே எனக்கு புல்லரிச்சு போச்சு. பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறார். இல்ல அவரு எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாரு. மற்ற கட்சியில முதல்ல அந்த கட்சியில, அந்த குடும்ப கட்சியில அங்க இருக்க நிர்வாகிகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா அது பாராட்டக்கூடிய ஜனநாயகமாக இருக்கும். அதை திமுக பின்பற்றுமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த குடும்பம் மட்டும்தான் அண்ணாதுரைக்கு அப்புறம் கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இருக்கிறது வரலாறு. அதனால ரெப்ரசன்டேஷனுக்காக அல்ல. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க அதிக சீட்டு கேட்டாலோ அதிக பணம் கேட்டாலோ, ஏன்னா ரெண்டு விஷயத்தை அவங்க கேட்பாங்க, வெறும் கேட்க மாட்டாங்க. இந்த ரெண்டு கேட்டாலும் சரி, வேற கட்சியில் உள்ள வரக்கு தயாரா பாஜக கொடுத்து பழக்கமா? எல்லாருக்கும் பாஜக கொடுத்து பணக்கமா? 25 கோடி கொடுத்தது யார்? இல்ல யார் இல்லங்க, நீங்க சொல்றீங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. பணம் கொடுத்து உங்களுக்கு பழக்கமான்னு கேக்குறேன். பணம் கொடுத்து நீங்க எம்எல்ஏக்களை மட்டும் தான் விலைக்கு வாங்குறீங்க அப்படின்றது அரவிந்த் கெஜ்ரிவால் வச்ச குற்றச்சாட்டு. நீங்க நான் கேக்குற ஒரே கேள்வி, நீங்க இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்படையாக டிமாண்ட் டிராஃப்டா கொடுத்திருக்கீங்க. அத சொல்றேன். நீங்க சைடுல என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? ஒளிவு மறைவு இல்லன்றது அர்த்தம். நீங்க தான் கேட்கணும். என்ன காரணம்? நீங்க தான் கேட்கணும். ஒளிவு மறைவு இல்ல, அதனால தான் டிமாண்ட் டிராஃப்ட் எலெக்ஷன் இல்ல அப்படினா அப்புறம் புது கட்சிகள் வரும். இல்ல அப்புறம் இரண்டாவது இந்த அறநிலையத்துறை குறித்து சொன்னீங்க. அறநிலையத்துறையில் என்னென்ன விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது மொத்தமா இருக்கிற கோயில்கள் 35,947. சரிங்க. அதுல ஒருவேளை பூஜை மட்டும் நடக்கிறது 12,950 கோயிலுங்க. 22,098 கோயில்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதுல வர வருமானத்துல சகாய தொகையாக 12%, தணிக்கை கட்டணமாக 4%, பொதுநல நிதியாக 4%, மொத்த 20% பணத்தை அறநிலையத்துறையில் இருந்து தமிழக அரசு நம்முடைய கோயில் இருந்து எடுத்துக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சமயபுரம் கோயில்ல 420 கோடி பிக்சட் டெபாசிட்ட உடைச்சு எடுத்து 422 கோடியை அதை தன்னுடைய வசமாக்கி கொண்டு சொல்றேன். ஒரு இனோவாக்கார வாங்கி இன்னும் சொல்றேன் நீங்க பேசுற கேட்டேன்ல, அவர் முடிச்சார். ரவிக்குமார் அடுத்து போனோம். நானு இந்த தருணத்துல ஒரு கோரிக்கை உங்க ரெண்டு பேருக்குமே வைக்கிறேன். அதாவது மாநில அரசாங்கம் அந்த கோரிக்கை வைக்கலாம், மத்திய அரசாங்கம் அதை செவி மடுக்கலாம். குடமுழுக்க பத்தி நிறைய பேசுறதுனால குடமுழுக்கு நடத்துவதற்கும் ஜிஎஸ்டி நிறைய வாங்குறாங்கன்னு குடமுழுக்கு நடத்தக்கூடிய தனியார் கோவில்கள்ல இருந்தெல்லாம் கோரிக்கை வைக்கப்படுது. அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாய் ரெண்டு பேரையும் கேட்டுக்கிறேன். சமீபத்துல அன்னூர்ல ஒரு பெருமாள் கோயில், மிக பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நிறைவு செய்யப்பட்டு நடக்கிற அன்னைக்கு காலையில அறநிலையத்துறை அதிகாரிகள் போயிட்டாங்க, தடுத்து நிறுத்தப்பட்டது. என்ன காரணம் என்னால், பின்புலத்தில் அதை நடத்துவதற்கு பணம் கேட்கப்பட்டது. குடமுழுக்கு நடத்துவது கோயில்காரங்க, ஆனா அதை நடத்த வேண்டும் என்றால் அறநிலையத்துறைக்கு அதிகாரிகளுக்கு பணம் தர வேண்டும் என்று தடுத்து நிறுத்தப்பட்டது. நான் சாட்சி, நேரடியா போய் அங்க பார்த்து அதுக்கப்புறம் அது முறையாக அதை புகார் கொடுக்கப்பட்ட பின்பு தேதி மாற்றி வைக்கப்பட்டது. இதெல்லாம் இப்ப இந்த 3,177 பெயரில் அடிக்கின்ற நில மதிப்பு 10 லட்சம் கோடி நிலம் உள்ளது. 29 கோடி இன்னைக்கு ஒரு பட்டியல் ஒண்ணு கொடுத்திருக்காரு திரு நாகராஜ். 55,000 கட்டிடங்கள். நீங்க சொல்ற கருத்து கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட தான் நான் வர்றேன். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றதுல இந்த 3,177 நீங்களே சொல்லிட்டீங்க குடமுழுக்கு நடந்ததுன்னு. அது மட்டும் இல்லாம 997 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 7,701 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,655 ஏக்கர் நிலங்களை மீட்டதை பற்றி சொல்றாரு. அப்புறம் 2,03,444 ஏக்கர் நிலங்கள் அளக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்னும் பெரிய பட்டியல் சொல்றாங்க. இது எல்லாமே ஹெச்ஆர்என்சியில் சின்சியராக நாங்கள் பண்ணுறோம், ஆன்மீகத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடியவங்களுக்கான பதிலாக அவர் சொல்றார். ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் நாங்கள் பண்ணுறோங்கிறார். அதனால ஆன்மீகத்தை நம்பக்கூடிய தொண்டர்கள், எங்களை பக்தர்கள் எங்களை ஆதரிக்கிறாங்கிறார். உண்மையான ஆன்மீகவாதிகள் இருந்தது யார்? இல்ல தமிழ்நாட்டில் ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்?
யாரிடமிருந்து நிலம் மீட்கப்பட்டது சொல்ல சொல்லுங்க. யாரிடமிருந்து நிலம் மீட்கப்பட்டது? ஆட்சியில் இருந்தது யார்? இரண்டாவது, 55,000 கட்டடங்கள் இருக்கிறது, 33,627 காலிமனைகள் இருக்கிறது. வருகின்ற வருமானம் வெறும் 120 கோடி. ஆக்சுவல் கால்குலேஷனுக்கு 2,500 கோடி வரணும். அந்த மிச்ச பணம் எங்கே செல்கிறது? இதெல்லாம் அறநிலைத்துறையினர் கேட்க வேண்டிய கேள்விகள். குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு ஒரு பக்கம். ஒரு கேள்விதான் என்ன இருக்குன்னா, ஆன்மீகம் ரொம்ப முக்கியம், மக்களுடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்தும் மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்தும் அதிகமா நம்ம கவலைப்படணுமே, அது இருக்காங்கிற கேள்வி வைக்கிறாங்க. நான் வரேன் திரு ரவி. ஒரே நிமிஷம் சார். சமயபுரம் கோயில 2023ஆம் ஆண்டு 5,533 கோடி, அதுக்கு முன்னாடி 420 கோடியா இருந்தது. நீங்க பொய்யான தகவலை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பாஜக நிர்வாகி கொடுத்த வாட்ஸ்அப் தகவலை வச்சுக்கிட்டு இப்படி ஓரத்துல பேசாதீங்க. அதுல வந்து அமைச்சரும் அதை மறுத்திருக்கிறார். தயவு செஞ்சு இப்படி பொய் பேசி போய் பேசாதீங்க. பொய்களை பேசாதீங்க. சட்ட ரீதியா தாங்க பேப்பரை படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா உங்களுக்கு? தினத்தந்தியில போட்டிருக்காங்க எவ்வளவு பணம் இருக்கு, பிக்ஸட் டெபாசிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வாயை திறந்தா பொய் பேசுறதே வழக்கமா வச்சுக்கிட்டு அதனாலதான் தோத்து போயிட்டே இருக்கு பாஜக. வாட்ஸ்அப் தகவல்களை பொதுவெளியில தொடர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதால் தான் பாஜகவால இங்க அவர்களுடைய கணக்கை தொடங்கவே முடியல. தோத்து கொண்டே இருக்கீங்க. நன்றி சரவணன். நிறைய பிரதமரை பார்க்காம டெல்லி போய் பார்த்து தனியா நேரம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? கொடுக்கிறவரை நீங்க சந்தேகப்படாதீங்க திரு நாகராஜ், அது தப்பாயிடும். பாத்தாங்கல்ல சந்திப்பு நடந்துச்சுல. சரி இல்ல இவர் போய் சந்திச்சார், லாபியில சந்திச்சார், அப்பாயின்மென்ட் கொடுக்கப்படல சார். சந்திப்பு நடந்துச்சு. சரி ரைட் ஓகே, நான் வரேன். கூட்டத்துல போய் சந்திச்சு கை கொடுத்து பேசுறது சந்திப்பாகாது. தனித்த சந்திப்பு ஒதுக்கப்படவில்லை. தனித்த சந்திப்பு நான் முன்னாடி சொன்ன இப்போ சொல்றேன். தனித்த சந்திப்பு நேரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியும், அதனால கொடுக்கப்படல. சரி கிளியர். ஓகே, அப்பாயின்மெண்ட் புறக்கணிக்கிறது கொடுக்கலங்கிறதே அவங்க புறக்கணிப்பாங்க சொல்றாங்க.